சாயந்தரத்துலயே பேசுவோம். என்னுடைய தங்கச்சிங்க காலையில, நைட்ல, மதியத்துல எல்லாமே பேசுவாங்க. ஆனா எங்க அப்பா எதுவும் அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. நான் பாட்டுல பேசிட்டு இருப்பேன். எனக்கு அப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு வீட்ல சாப்பாடு ஏற்கனவே இருந்துச்சு. அதனால அவங்க சமைக்க சொல்லல. நான் அதன் பிறகு அவங்கள அப்பா சமைக்க சொன்னாங்க. முட்டை வச்சு தக்காளி தொக்கு மாரி வச்சு குடு அந்த பொண்ணு அது மாதிரினா சாப்பிட்டாங்க. நான் அத சாப்பிடும்பொழுதே எனக்கு இந்த ஒரு சாப்பாட்டுலயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி குழம்பெல்லாம் இனிமேல்ட்டு கிடைக்காது. அம்மா செஞ்சு கொடுத்தது போல இருக்காது. இவங்க வேற மாதிரியே செய்றாங்க அப்படின்னு. அந்த ஒரே குழம்புல நான் அவங்க எப்படி மத்த குழம்பெல்லாம் வைப்பாங்கன்றத அதிலேயே புரிஞ்சுக்கிட்டேன். சாப்பிட்டேன். ஆனா எனக்கு அது செட் ஆகல. சாம்பார் வச்சாலும் சரி, காரக்குழம்பு வச்சாலும் சரி, அவங்க வைக்கிறது எல்லாமே வேற மாரி இருக்கும். அப்பா கேட்பாங்க, "என்ன இந்த குழம்பெல்லாம் இப்படி இருக்குன்னு?" ஃபர்ஸ்ட் விஷயமே எனக்கு சாப்பாடு சரியில்லாம போச்சு அவங்க வந்த பிறகு. அதன் பிறகு எனக்கு அம்மா இறந்துட்ட பிறகு நான் அவ்வளவா டிவி எல்லாம் பார்க்கறத அவாய்ட் பண்ணிட்டேன். என்னுடைய தங்கச்சி பசங்கெல்லாம் வீட்ல இருக்கும்போது அவங்க இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் எல்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அடிதடி மாரி படம்லாம் ஓடுச்சுன்னா, அப்போ அந்த விளையாட்டுத்தனத்த விட்டுட்டு அப்ப டிவி பார்ப்பாங்க. அப்ப கூட நானு பசங்க கூட பார்க்கும்பொழுது கூட சும்மா ஒரு செகண்ட் பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் அம்மா ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு டிவி பார்க்க மாட்டேன். அப்படியே கீழ குனிஞ்சிட்டு இருப்பேன். எதனா யோசிச்சுட்டு அழுதுட்டு இருப்பேன். என்னுடைய தங்கச்சிங்கலாம் அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்ட பிறகு, இந்த டிவின்னு ஒண்ணு ஓடுறதே எங்க வீட்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. எங்க அப்பாவே கூட அவரோட ரூம்ல சின்ன டிவி வச்சு பார்த்துப்பாரு. நான் இருக்கிற இடத்துல டிவியே போட மாட்டாங்க. அப்படியே டிவி அவரு போட்டா கூட ஒரு 10 நிமிஷம் தான் அந்த டிவி ஓடும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டு அவரு போயிடுவாரு. ஆனா இவங்க வந்துட்ட பிறகு எனி டைம் டிவி சத்தம் என் தலைவலியில ஒரு மாதிரியாவே ஆச்சு. அம்மாவுடைய ஞாபகம் எனக்கு அளவுக்கு அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. எப்பவுமே மதியத்துல எனக்கு தூங்கணும். ஒரு 10 நிமிஷமாச்சு தூங்கணும். ஆனா ஒரு 3 மணி நேரமாச்சு நான் சும்மாவே கூட படுத்துட்டே இருப்பேன். ஏன்னா என்னால உட்கார்ந்துட்டே இருக்கிறதால இடுப்பு வலி அதிகமா இருக்கு. தூங்குறது என்னவோ 10 நிமிஷம் தூக்கம் தான். ஆனா இவங்க வந்துட்ட பிறகு எனக்கு மதியத்துல கூட என்னால தூங்க முடியல. ஏன்னா அவங்க சாப்பிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு துணி துவைக்க